ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் தருண். சொன்ன உடனே டென்ஷன் மாதிரி ஏற்றாதடா உன்னை ஒரு ஆள்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு மாதிரி கோவப்படுவீங்கன்னு தெரியுது. பட் இருந்தாலும் என்னென்னு தெளிவாக சொல்கிறேன். ஆக்சுவலி புதுசாக ஒரு அனிமே கண்டுபிடிச்சேன். அப்புறம் சில்ட்ரன்ஸ் ஆஃப் த வேர்ஸோட 3rd எபிசோட் 4th எபிசோட் கண்டுபிடிச்சி அப்லோட் பண்ணும்போது காப்பிரைட் வந்துருச்சு. ஓகேங்களா, இதுதான் முக்கியமான ரீசன். 4th 3rd எபிசோடு காப்பிரைட்டு, அதுக்கப்புறம் புதுசாக கண்டுபிடிச்ச அனிமேக்கும் காப்பிரைட்டு. ஆக்சுவலி மற்ற சேனல்ஸ்லாம் வந்து அனிமே வீடியோவே போடுவாங்க, பட் நான் இமேஜஸ் தான் போடுறேன், ஆனாலும் காப்பிரைட்டு. என்னடா எதுவுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. சப்போஸ் உங்களை யாராச்சும் ஒரு எடிட்டர் இருந்தீங்கன்னா அனிமே கண்டஸ்லாம் எனக்கு காப்பிரைட் எல்லாம் போட தெரியும்னா, நண்பா நான் உன்னை தான் நண்பா தேடிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் மட்டும் எனக்கு காப்பிரைட் எல்லாமே எடிட் பண்ணி கொடுத்தேன்னா எனக்கு வசதியாக இருக்கும் நண்பா, என் சேனலை கொண்டு போவேன். ஸோ அதுக்காக தான் நான் ரெடியாக வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களில் யாருக்காச்சும் இந்த எடிட்டிங் இந்த மாதிரி அனிமே காப்பிரைட்ஸ் இல்லாமல் போட தெரியும்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் நம்ம பர்சனல் ஐடி ஒன்று வாய்ஸ் ஆஃப் தருண் சொல்லி இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ, நீயே வந்து டிஎம் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் நானே வந்து டிஎம் பண்ணுறேன். உங்கள் இன்ஸ்டாகிராமை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எடிட்டிங் இந்த மாதிரி காப்பிரைட் இல்லாமல் பண்ண தெரிந்தால் மட்டுமே என்னை காண்டாக்ட் செய்யவும். பிகாஸ் நிறையா ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி தெரிஞ்சால் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படிலாம் தெரிஞ்சவங்க யாராச்சும் ஃப்ரீயாக இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு எபிசோடு எனக்கு ஒரு நாளைக்கு எடிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், நான் வாய்ஸ் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி பேசி அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ மறக்காமல் எடிட்டிங் யாராச்சும் இருந்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டாக, உங்களுடைய ஒரு ஃப்ரெண்டாக என்ன நினச்சி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, ஓகே, வாழணும்னு பேசாமல் ஏதோ ஒரு வரகுறையாக பண்ண எடிட்டை வச்சுக்கினே இன்றைக்கி எபிசோடு 1 கொள்ளப்போலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது problem children are not, they are coming from another world. எபிசோட் 1 ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு கிரவுண்டில் எல்லா அனிமலையும் வர சீனில் மாதிரி அந்த ஒரு இடத்துல நம்ம ஹீரோ படுத்துட்டு இருக்கான். ஸோ எல்லா இடத்துலையும் வர இடம்னா நான் உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அனிமே ஃபேன்ஸுக்கு புரிஞ்சிருக்கோம். அப்படி நம்ம ஹீரோ படுத்துட்டு இருக்கும்போது வெளியே இருந்த ஒரு சத்தம் என்னடான்னு பார்த்தா ஒரு 4-5 ரவுடி பசங்க ஒரு சின்ன பையனை போட்டு ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் எனக்கு வாழவே போர் அடிக்குது. சரி, ஓகே, ஏதாச்சும் ஃபன்னாக இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா கீழே இருந்து எந்திரிக்கும் போதே ஒரு 4-5 கல்லை கையில் பொறுக்கிக்கிட்டு இப்போ எனக்கு ரொம்பவுமே போர் அடிச்சு போச்சு, நான் இப்போ அவனுங்க தொல்லை பண்ணிட்டு இருக்கேன், அவனுங்களை வச்சு நான் ஃபன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பையனோட ஜட்டியை அவுத்து அவனுடைய விரல விட்டு காலை விட்டு ஆட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு டைமில் நம்ம ஹீரோ என்ன பண்ணனா இப்போ என்னோட ஃபன் டைம் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பசங்களை பார்த்து கல்லை தூக்கி அடிக்கிறான். பட் நம்ம ஹீரோ என்னவோ நார்மலாக தான் தூக்கி அடிக்கிறான். பட் போகிற கல் ஒன்று அப்படியே என்னவோ புல்லட் கன்லேருந்து போகிற மாதிரி சும்மா பாஞ்சு போகுது. நம்ம ஹீரோ ஒரு சாதாரண மனுஷன், பட் எப்படி அவ்வளோ வேகம் போகிறான்னு பார்த்தா அந்த கல் எல்லாமே அது நெருப்புலேருந்து போகிற மாதிரி புல்லட்டாக அங்கே போய் சுற்றி அந்த பசங்க மேலே படாமல் வெளியே பட்டவொடனே அதுலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணி எல்லாமே ஒரு பாம் அட்டாக் நடக்கிற மாதிரி இருந்தவொடனே அங்கேருந்து அந்த ரேகிங் பண்ணுற பசங்க எல்லாருமே பயந்து தெரிச்சு ஓடி போய் இங்கே ஏதோ நடக்குதுறான்னும் போதே நம்ம ஹீரோ ஒரு கல்லோட நிறுத்தாமல் அப்படியே 2-3 கல்லுன்னு தூக்கி போட்டுகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அனுபவிங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தூக்கி போட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அந்த பசங்க பார்த்தோன்னே இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தோணுது. நம்ம ஹீரோ மட்டும் தான் அந்த மாதிரி வேகமாக கல்லை தூக்கி போடுறான் போல. இந்த மாதிரி நம்ம ஹீரோ அந்த பையனை காப்பாற்றி முடித்த உடனே ஹாப்பாடா எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த வாழ்க்கை இன்னமும் போர் அடிச்சுட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி நான் சம்டைம்ஸ் என்னோடய பவர்ஸை வச்சு ஜாலி பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த சாதாரண உலகத்தில் எனக்கு உண்மையாக போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணனா அவ்வளோ நேரம் படுத்துருந்தாங்க தான். ஸோ அவனோட ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு. சரி, ஓகே, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேகை எடுக்கலான்னு போகும்போது மேலேருந்து ஒரு சத்தம் என்னென்னு பார்த்தா அந்த சூரியன் கிட்டேருந்து நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு ஃப்ளாஷ் அடிக்குது. பார்த்தா சூரியன்லேருந்து ஒரு லெட்டர் வந்து அப்படியே மேலேயும் கீழேயும் பறந்து வந்து நம்ம ஹீரோ முன்னாடி அப்படியே நம்ம ஹீரோட மூஞ்சிலே லேண்ட் ஆகுது. கட்டாவது இந்த பக்கம் ஒரு அழகான வீட்டுக்குள்ள ஒரு அழகான பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு தன்னோட டேபிள் மேல பாக்குறா. அங்க பார்த்தா ஏதோ ஒரு வகையான லெட்டர் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோக்கு வந்து அதே லெட்டர் தான். இந்த பொண்ணு இந்த லெட்டர் எப்படிடா இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவளோட மேடு கதவை தட்டி மேடம் உங்களுக்கு டீ கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி வரா. அப்படி வந்து அந்த மேடை பார்த்து இந்த லெட்டர் யாரு வச்சது அப்படின்னு தெரியுமான்னு கேட்க அந்த மேடு பொண்ணும் இல்ல மேடம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றா. நம்ம ஹீரோ அதாவது இந்த பொண்ணும் சேர்ந்து அப்படி அவனுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு இப்போ ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு அப்படியே சைக்கிக் பவர் யூஸ் பண்ணி அந்த பொண்ணை மைண்டை கண்ட்ரோல் பண்ற. அவ அப்பயும் இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொன்ன உடனே சரி, ஓகே, எந்த பொய்யும் சொல்லல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீ இப்ப எனக்கு டீ வேணா நீ வெளியே போன்னு சொல்றா. அப்படின்னா இந்த பொண்ணு ஏதோ ஒரு சைக்கிக் பவர் யூஸ் பண்றா. கைஸ், அப்ப இவளுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு அந்த லெட்டர் எடுத்து பார்க்குறா. பார்த்தா அந்த லெட்டர் ஏதோ மர்மமா இருக்குது. ஒருவேளை எதுனா கொலகாரம் வச்சுட்டு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் ஜாலியாக யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அந்த லெட்டர் முடிஞ்ச உடனேயே 3ஆவதா ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணு அழகாக பறவைங்க கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கா. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவைங்க கிட்டலாம் அவள் பேசிகிட்டு இருக்க. இந்த பக்கம் ஒரு குட்டி பொண்ணை அவளுக்கான லெட்டரை தூக்கிட்டு ஓடி வருது அந்த பொண்ணை பார்த்து. இவளும் அந்த பொண்ணோட வாயிலிருந்து அந்த லெட்டரை வாங்கி பார்க்குறான். பார்த்தா அதில் வந்து ஏதோ போட்டிருக்குது. என்னன்னு சொல்லி இந்த பொண்ணு படிக்கும்போது இந்த லெட்டர் வந்து மேகத்திலிருந்து வந்திருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்குது. இந்த பொண்ணையும் அதை பார்த்துட்டு ஆமான்னு தலையாட்ட அந்த பொண்ணு அந்த லெட்டர் அப்படியே படிக்கும்போதே ஒரு ஃப்ளாஷ் லெட்டர்லேருந்து பார்த்தா இந்த பொண்ணு இந்த இடத்துல இருந்து அப்படியே காணாம அந்த லெட்டருக்குள்ள இழுக்கப்படுறா.
அப்படி இருக்கப்படுற அந்த பொண்ணும் சேர்த்து ஃபர்ஸ்ட் செகண்ட் காமிச்ச அந்த பொண்ணு நம்ம ஹீரோ 3 பேருமே சேர்ந்து ஒரு பயங்கரமான இடத்துல இருந்து மேலே அப்படியே வானத்துல அந்த கீழே வராங்க. அந்த குட்டி புனியும் கீழே தான் விழுது. இவங்க எல்லாம் சேஃப்டியா ஒரு தண்ணி உள்ள லேண்ட் ஆகிறாங்க. அப்படி வெளியே வந்து பார்க்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோ, அந்த 2வதா பார்த்த சைக்கிக் யூஸ் பண்ற பொண்ணு, அதுக்கப்புறம் 3வதா அந்த குட்டி பொண்ணு பரவாயில்லாம் பேச பார்த்தீங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கே வேற யாரோ இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், உங்களுக்கும் அந்த லெட்டர் வந்துச்சா, நீங்கள் யார் வித்தியாசமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இந்த பக்கத்தில் இருந்த பொண்ணும் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்க சின்ன பசங்களாம் என்ன பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்டுறா. அப்போ நீயும் அந்த மாதிரி தான் அந்த லெட்டரை பார்த்து வந்தேன்னு சொல்லிட்டு 3வது கூடிய பொண்ணை கேட்க ஆமான்னு சொன்ன உடனே மாற்றி பேரை கேட்குறான் நம்ம ஹீரோ. அதுக்கு அந்த பொண்ணு செகண்டாக பார்த்த அந்த பொண்ணோட பேர் மைலேடி. ஓகேங்களா. ஸோ அது மைலேடி இல்லை, கிடையாது மெலேடி. அடுத்து 3வது இருக்க பொண்ணு பேர் வந்து காசுகாபே. ஸோ நம்ம ஹீரோவோட பேரை வந்து கேட்குறாங்க. பட் நம்ம ஹீரோ ஏதோ கண்டமேனிக்கு வளர்றான். நம்ம ஹீரோவோட பேர் என்னன்றது எனக்கே வாயில வரல. அப்போ இவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு பன்னிகள் இவங்களை காப்பாற்றிட்டு இருக்கா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஹீரோ ஏற்கனவே சென்ஸ் பண்ணியிருப்பான் போல. நம்ம ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரி அங்கே யாரோ வாட்ச் பண்றாங்க, அது உனக்கு தெரியுமான்னு கேட்டவொடனே இந்த பன்னிகள் ஆண்டு உள்ள போறா. இல்ல அது எனக்கும் தெரியும் மெலடி சொல்றா. அப்ப காசுகாபி நீ அதை கவனிச்சிருப்பேன்னு கேட்டவொடனே ஆமா எனக்கும் அது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஸோ அப்போ இவங்க இவ்வளோ நேரமாக யாரோ பேசிகிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டுட்டு தான் இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பன்னி பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு ஆமாம் இங்கே நான் பேசுறத ஒட்டு கேட்டாங்க போல. சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம மறைஞ்ச ப்ரோஜன் சொல்லிட்டு வெளியே வரும்போதே நம்ம ஹீரோ யோசிக்காமல் எகிரி அவளை ஒரு அட்டாக் பண்ண. இது இல்லை ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொன்னோடனே பக்கத்து இந்த மெலடியும் பார்த்து எங்கள் காஸ்பிளேலாம் நடக்கணும். இல்லை மெலடி இது வந்து காஸ்பிளே கிடையாது, இது என்னோட உண்மையான மண்டை அப்படின்னு சொல்லும்போதே நம்ம ஹீரோ அடுத்த அட்டாக்கை போடுறான். பார்த்தா நம்ம ஹீரோ மட்டும் அட்டாக் பண்ணல. இவ்வளோ நேரம் அமைதியாக ஒரு பொண்ணு உட்காந்தா பார்த்தீங்களா, பூனையை தொடச்சிட்டு அவளும் ஏதோ நாய்க்குட்டி மாதிரி எகிரி மரத்து மலையில அட்டாக் பண்ண. இந்த பன்னி பொண்ணு அழகாக தப்பிச்சு போயிட்டே இருக்கா. பட் அந்த ஒரு டைம் மெலடி என்ன பண்றானா அவளோட சைக்கிக் பவர் யூஸ் பண்ணி அந்த பறவைங்களை கண்ட்ரோல் பண்ணி அவளை குத்த சொல்ல. சோ அந்த பறவை குத்தனோடனே இவ கீழே விழுந்துறா. கீழே விழுந்தோடனே இந்த சூத்து வந்து பயங்கரமா அடி வாங்கிடுது. கீழே விழுந்த இவளுக்கோ சூத்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவ தேய்ச்சிட்டு இருக்கா. ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க, எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா, என் பின்னாடி எல்லாம் வலிக்குது, இப்ப என்ன யாரு போடுவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் நீங்க எல்லாரும் சரி ஓகே இது உன்னோட உண்மையா காதான்னு சொல்லிட்டு மெலடி என்ன பண்றானா அவளோட காதை பிடிச்சி பாக்குறா. பார்த்தா அது ரொம்பவே சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு மாத்தி அவளோட காதை பிடிச்சி செக் பண்றாங்க. இப்ப அவளோட காதை பிடிச்சி விளையாடி அப்படியே விளையாடி முடிச்சிட்ட பிறகு எல்லாரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு சொல்றா வெல்கம் டு லிட்டில் கார்டன் அப்படின்னு சொல்றா. ஸோ லிட்டில் கார்டன் என்னன்னு கேட்கும்போது இந்த லிட்டில் கார்டன் பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கிறேன், நான் தான் உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டீச்சர் மாதிரி இந்த இருக்க போறேன். சரி ஓகே நான் சொல்றது தெளிவா கேளுங்க. நீங்க எல்லாருமே சாதாரண மனுஷங்க இல்லைன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சில சூப்பர் பவர்ஸ் கிஃப்ட்ஸ் இருக்கும் அப்படின்னும் போதே ஒருத்தர் மாத்தி யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோ ஸ்டார்டிங் சீன்லேயே பயங்கரமா கள்ள தூக்கி போட்டிருப்பான். நார்மல் உலகத்துல இந்த பொண்ணு சைக்கிக்கு அவ பூனை பறவைங்கெல்லாம் பேசியிருப்பானே ஆமா அப்படின்னோடனே இப்ப புரியுதா, இதுதான் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்க காட்ஸோட கிஃப்ட். இந்த கிஃப்ட்டை வச்சு நீங்க இங்க லிட்டில் கார்டன்ல வந்து போட்டிகள் நடக்கும், கேம்ஸ் நடக்கும். அதுல கலந்துக்கிட்டு ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு பரிசு கேட்கும், தோத்துட்டீங்கன்னா உங்களோட பவர்ஸ் பறி போயிடும். அது மட்டும் இல்லாம தண்டனையும் கிடைக்கும், சம்டைம்ஸ் உயிர் போகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்போ இந்த லிட்டில் கார்டன் கேம்ஸை பத்தி நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க வந்து இடத்தை கேப்சர் பண்ணணும், எனிமி அழிக்கணும், உங்களுடைய டெரிட்டரியை காப்பாற்றணும். அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு போக்கர் கேம் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு சவால் கேம் மாதிரி. சகுனம் அது பேர் என்னது, அதாங்க வீட்டிலலாம் போகக்கூடாது இந்த பந்தயம் காட்டுற ஆட்டம் ஏதோ சம்திங் சொல்லுவாங்களே, எனக்கு மறந்து போச்சு, சூது சம்திங் ஏதோ ஒன்று. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஆட்டெல்லாம் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஆட்டெல்லாம் விளையாடி நீங்கள் பாயிண்ட் சேர்க்கணும். அதை வச்சு தான் உங்களோட கேம் கன்சல்ஸ் எல்லாமே முடிவு பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இந்த பொண்ணு பேசுறது ஒன்றுமே புரியல. சரி ஓகே எங்களுக்கு இந்த பவர்ஸ்லாம் ஏன் கிடைக்கணும்னு கேட்ட உடனே இந்த பொண்ணு அதுக்கா அது வந்து நீங்கள் தான் செலக்ட் ஆனவங்க அப்படின்ற மாதிரி குழப்ப ஆரம்பிக்கிறா. உங்களுக்கு நான் சொன்னது குழப்பமா இருக்கும்னு எனக்கே தெரியும், அதனால நம்ம வேணா ஏன் ஒரு சின்னதாக ஒரு கார்டு கேம் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவள் கையில் திடீர்னு ஒரு கார்டை வர வச்சு ஒரு சிட்டிக்கை போட்டுனே மேலே அந்த போக்கர் கேம்ஸ்லாம் ஆடக்கூடிய ஒரு டேபிள் வந்து அப்படியே கீழே விழுது. அப்படி இந்த கேம் வந்தவொடனே காசுகாபி கேட்குறான், நாங்கள் எதுக்கு இதெல்லாம் விளையாடணும்னு சொல்லி கேட்டவொடனே என்னப்பா மனுஷங்களாம் ரொம்ப தைரியமாக இருப்பாங்கன்னு பார்த்தா நீங்கள் இப்படி கோழைங்களா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த பன்னி பொண்ணு சொன்ன உடனே மெலடி டென்ஷன் ஆகிட்டு நான் போட்டிக்கு வரணுன்னே நம்ம ஹீரோவும் இந்த மாதிரியான ஃபன்னி போட்டிஸ்லாம் நான் பயப்படுறேன் நானும் வரணுன்னே அப்பாடா நம்ம நினச்சது சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த நேரம் பார்த்து மெலடி ஒரு டவுட் கேட்குறா. சரி ஓகே இந்த கேம்லாம் நடக்குது, நாங்கள் தேவைப்பட்ட நேரத்தில் வெளியே போக முடியுமான்னு கேட்டவொடனே நீங்கள் தேவைப்பட்ட நேரத்தில் ஒன்று வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவளுக்கு மண்டையே பிச்சுக்குது. என்னது ஐயோ இவங்க கிட்டே இதுக்கு நம்ம இப்படி சொன்னோம், சப்போஸ் இவங்க விளையாட கேம் விட்டு போயிட்டு நம்மளுக்கு தானே பிரச்சனை போதே நம்ம ஹீரோ எந்திரிச்சு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது, நாங்க யாரும் பின்வாங்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்தவொடனே ஓ அப்படியா நீ எவ்வளவு தெரியுமா இருக்கும் பாக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். இங்க மொத்தம் 52 கார்ட்ஸ் இருக்குது. நீங்க இது உள்ள ஒருத்தர் யாராவது வந்து இங்க இருக்கக்கூடிய ஃபேஸ் கார்டை சூஸ் பண்ணணும். அப்படி நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா நான் ஜெயிச்சிட்டு சாரி நீங்க ஜெயிச்சது அர்த்தம், அப்படி இல்லைன்னா நான் ஜெயிச்ச மாதிரி அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இந்த பக்கம் மெலடி ஒரு டவுட் கேட்கறா. சப்போஸ் இந்த கேம்ஸ் விளாடும்போது நாங்க யாரா சீட் பண்ணா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே என்னோட காது பாத்தியா, என்னோட காது இந்த கார்டு இந்த லெட்டர் கார்டு மொத்தமா கனெக்ட் ஆயிருக்குது. ஸோ யாராச்சும்
ஏதாச்சும் தப்பு பண்ண எனக்கு ஈஸியாக தெரிய வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்ல உடனே சொல்ல மறந்துட்டேன், என்னுடைய பேர் தான் பிளாக் ராபிட் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, நீங்க ஜெயிச்சுட்டா உங்களுக்கு பரிசு கிடைக்கணும்னே நம்ம ஹீரோ பார்க்கறான். அப்படியா பரிசு கிடைக்குமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட பூப்ஸை பார்க்க, இல்ல இங்க செக்ஸ்லாம் பண்ணக்கூடாது, இங்க இல்லீகல் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அட கடவுளை இவன் என்ன இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. சரி ஓகே நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொன்னோடனே எல்லாரும் ஓகே சொன்ன உடனே அந்த பொண்ணு ரெண்டாவது சிட்டிக்கு போனோடனே மேல இருந்து ஒரு ரூல்ஸ் பேப்பர் வருது. அந்த ரூல்ஸ் பேப்பர்ல எல்லா ரூல்ஸும் இருக்குது, எல்லாருமே பாத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ரூல்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அந்த கார்ட்ஸை வாங்கி நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கார்ட்ஸை வாங்கி பார்க்கறேன். நம்ம ஹீரோக்கு எதோ தெரியுது. அது மட்டும் இல்லாம மெலடி பார்க்கறா. மெலடி லைட்டா அந்த கார்டை ஸ்கிராச் பண்ணி வைக்கிறா. இந்த பக்கம் மூணாவதா காசுக்காக என்ன பண்றேன்னா அவரோட பூனை குட்டி இருந்து பாத்தீங்களா, ஸோ அந்த பூனை குட்டிகிட்ட பேசி அதோட எச்ச தடவி அந்த ஃபேஸ் கார்டை பார்த்து பாத்தீங்களா, ஸோ அந்த கார்டை தடவி விட்டா ஸோ ஈஸியாக கேம் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே கேம் யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோவே தைரியமா வாலண்டியர் பண்ணி சரி ஓகே நானே ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தைரியமா வரான். சரி ஓகே நீ என்ன பண்ற நானும் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு சரி வளவலன்னு பேசுறதுலாம் போதும் என்னோட கேமை நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே கையை ஓங்கி பெஞ்ச் மேல அடிக்கிறான். பெஞ்ச் மேல அடிச்ச உடனே கீழே அடிக்க வச்சிருந்த 52 கார்டுமே அப்படியே சதறி இந்த பக்கம் விழுது. அப்படி விழுந்த உடனே ஃபேஸ் கார்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்ச உடனே இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அவங்களுக்கான ஃபேஸ் கார்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இவ பாக்குறான் இல்ல இதெல்லாம் ரூல்ஸ்ல வராது, நீ என்ன ஏமாத்துற உடனே இல்லப்பா நான் இந்த ரூல்ஸும் பிரேக் பண்ணல, நீ வேணா உன் கார்டு கிட்ட கேட்டு பாரு கேட்டு பாருனே அவ காதை வச்சு கேட்டு பாக்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து எந்த ஒரு ரூல்ஸ் யூஸ் பண்ணல. அதாவது எப்படின்னா ரூல்ஸ் என்ன சொல்றது, இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க கை வைக்க கூடாது, திருட்டக்கூடாது, ஏமாத்தக்கூடாது சொன்னாங்க. நம்ம ஹீரோ அம்மான்னு வந்தா கார்டை கை வச்சான். ஸோ அது வேகமாச்சுனே கார்டு திரும்ப நம்ம ஹீரோட தப்பு கிடையாது அப்படின்றதுனால இந்த கேம் அக்செப்டபிள்னு உடனே இவளும் பாக்குற அட கடவுளை இவன மாதிரி ஒரு ஆள்கிட்ட வச்சுக்கணும்னே இந்த பொண்ணுக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆகுது. பிளாக் ராபிட் என்ன சொல்றேன்னா இவங்களுக்கு தான் நீ கார்டு எழுப்பி கொடுத்த, நீ இன்னும் உன்னோட கார்டு செலக்ட் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ அடச்சி இவங்களுக்கு யோசிக்க தெரிஞ்சு எனக்கு என்னை பற்றி யோசிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவன் கார்டு அப்படி திருப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவுமே ஒரு ஃபேஸ் கார்டு கிங் கார்டு தான் தொட்டு வச்சிருக்கான். இது எப்படா சாத்தியம், அவங்களுக்குனா கூட பரவாயில்ல, நீ எப்படா கண்டுபிடிச்சனே நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ இந்த 52 கார்டு அடுக்கி வைக்கும் போதே நான் மொத்தமாக மனப்பாடம் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு எல்லா கார்டுமே எங்கே இருக்குன்னு தெரியும் சொல்லிட்டேனே. நம்ம இந்த முயல் பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே ஒரு கார்டாக அடுக்கிறான். அப்படி பார்த்தோன்னே ஆட கடவுளே இவனுக்கு இப்படி இருக்குது, இவனை மாதிரி ஒரு ஆள்கிட்ட மாட்டினோம் அப்படின்னோடனே பின்னாடி இந்த ரெண்டு பொண்ணு இவனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. எப்படி இவனால் இதெல்லாம் அவ்வளோ ஞாபகம் சொல்லிட்டு சரி ஓகே இந்த கேம்ல நான் ஜெயிச்சிட்டேன். இப்போ நான் கேட்ட கிஃப்ட் எங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அந்த பொண்ணோட பூப்ஸை பார்க்க அவ்வளோதான் ரைட் இவன் போட மாட்டான் போல சொல்லிட்டு இல்லப்பா நான் முன்னாடி சொன்னேன் இங்கே செக்ஸ்லாம் இல்லீகல்னு நம்ம ஹீரோ வந்து சேச்சே எனக்கு அது மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி ஓகே நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, என்னோட கேள்வி ஒண்ணுதான் அப்படின்னு முயல் பொண்ணும் சரி சொல்லு உனக்கு என்ன கேள்வி அப்படின்னு. இப்போ நீ கூட்டிட்டு வந்திருக்கல இந்த லிட்டில் கார்டன், இது பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்க மாதிரி தான் இருக்குது, இது உண்மையிலேயே ஜாலியாக இருக்கமான்னு கேட்ட உடனே அந்த பொண்ணு அப்படியே இந்த கார்டை பற்றி சொல்லும்போது மெய் மறந்து லிட்டில் கார்டன் ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கும். இந்த இடத்துல ஃபன்னுக்கு பஞ்சமே இல்லைனாலே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. சரி ஓகே வாங்க எல்லாரும் போகலான்னு சொல்லிட்டு அந்த முயல் பொண்ணு வேற ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டு வரா. பார்த்தா அந்த பக்கம் வந்து இங்கே இதில் குதிக்கும் போதே ஒரு இடத்துல வந்து மூடா இருக்கும். அந்த பகுதியில் ஒரு குடோன் மாதிரி இருக்குது, பெரிய குடோனா இருக்குது. அங்கே ஒரு குட்டி பையன் உட்காந்து காவலுக்கு உட்காந்துட்டு இருக்கான். அவனை நோக்கி சில சின்ன பசங்க வந்து என்னடா இங்கே பண்ற அக்கா இன்னும் வரணுன்னே சரி ஓகே நான் அக்காவுக்கு வெயிட் பண்ணிட்டு வரான்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்றான். பார்த்தா அந்த அக்கா வேற யாரும் கிடையாது, நம்ம பிளாக் ராபிட் முயல் பொண்ணு தான். அவ அப்படியே பின்னாடி அந்த ரெண்டு பொண்ணுங்களை கூட்டு வந்தோடனே அந்த சின்ன பையன் கேட்கறான் ஆமா பின்னாடி கொண்டு வந்த அந்த ரெண்டு பொண்ணுங்க யாருன்னொடனே இவங்க 3 பேர் தான் என்னோடைய புது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துல இல்ல. அடியே ஹீரோ எங்கடி அப்படின்னும் போதே இல்லப்பா அவன் அந்த தொட்டு இந்த கார்டோட மொத்த எஜ்ஜையும் செக் பண்ணி பார்க்க போறேன்னு சொன்ன உடனே நீங்க எப்படி அவனை விட்டீங்கன்னு அவன் தான் எங்களை தடுக்கூடாதுன்னு சொன்னான். சரி அட்லீஸ்ட் ஏன்டே சொல்லிருக்கலாமே அவன் தான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது சொன்னா. அடி பாவிகளா உங்களை நம்பி இன்னும் போதே பக்கத்துல இருந்த குட்டி பையன் சொல்றான் ஹே பிளாக் ராபிட் அவன் கார்டோட எட்ஜுக்கு போயிருக்கான் அப்படின்னா அந்த கார்டோட எட்ஜில் என்ன இருக்குன்னு தெரியணும்னே இந்த பொண்ணு பார்க்குறா. எனக்கு தெரியும் என் தலையெழுத்துன்னு சொல்லிட்டு கடவுளே எனக்கு தேவையான பவரை கொடுக்கணுன்னே இவ அப்படியே ஒரு அவேக்கன் ஆகி இவளுடைய மண்டல அந்த ப்ளூ கலர் முடி பிளாக் ராபிட் இவரோட பேரு பட் ப்ளூ கலர் முடி எல்லாமே பிங்க் கலர்ல மாறுது. உடனே அவரோட பவரை யூஸ் பண்ணி இதே தம்பி நீ இவங்களை உள்ள கூட்டிட்டு போய் சுத்துக்காமின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமா ஓடுறா, சம ஸ்பீட்ல ஓடுறா. இவங்கள சரி ஓகே அவங்களை கண்டுக்காதீங்க நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் அது இந்த 2 பொண்ணுங்களும் உள்ள கூட்டிட்டு போறான். இப்போ அப்படியே இந்த 2 பொண்ணுங்களும் உள்ள கூட்டு போறான். உள்ள கூட்டு போனே அது சின்ன குடன் மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்தா உள்ள ஒரு சிட்டியே இருக்குது. இது எப்படி உருவாச்சுன்னு கேட்டா இதுதான் மேஜிக். அதாவது மேல இருக்க சூரியன் கூட தெரியும், பட் மேல வெளியே இருந்து பார்த்தா இங்க இருக்கிறது எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி அந்த சின்ன பையன் சுத்தி காமிச்சிட்டு அப்படியே அவங்கள ஒரு டீ ஷாப்புக்கு உள்ள கூட்டிட்டு போறான். அந்த இடத்துல பார்த்தா டெமி ஹியூமன்ஸ் சொல்லிட்டு அதாவது இந்த மனுஷன் மிருகம்லாம் கலந்துருக்க பார்த்தீங்களா. இப்போ முயல் பொண்ணு கூட அவளுமே ஒரு டெமி ஹியூமன் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னோடனே இந்த இடத்துல வேம்பேஸ் இருக்கும் மாதிரி சொல்றாங்க. இவங்க எல்லாருமே ஒரு டீ ஷாப்பை நோக்கி டீ குடிக்க போகும்போது இவங்களை வந்து ஒரு நரிப்பெல்லாம் வாட்ச் பண்றான். சரி ஓகே அது என்ன அப்படின்னு போகும்போது இந்த பக்கம் சீன்ல நம்ம பிளாக் ராபிட் அவளை தேடி போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தேடி அவ காட்டில் அங்கேயும் எகிரி குச்சி முயல் பொண்ணுறதெல்லாம் பார்த்துட்டே இருக்கா. அப்படியே ஒரு இடத்துல நிற்கும் போது பார்த்தா அதை தண்ணி வந்து 2 இடத்துல அப்படி கேனன் வச்சு சுட்ட மாதிரி மேலே இருந்திருக்கிறது. போச்சு இவன் அங்க மட்டும் போயிருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோ அங்கதான் நின்றுட்டு இருக்கான்.
அப்படி நம்ம ஹீரோ அங்கே நின்றுட்டு இருக்கும்போது டேய் நீ என்னடா பண்ற, நான் அந்த காரோட எட்ஜை செக் பண்ண வந்தேன்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே இங்கெல்லாம் நிக்க கூடாது, இந்த பக்கம் வந்து வாட்டர் கார்டு இருப்பாரு, அவர் வந்தா என்ன போட்டி கூட்டு சேலஞ்ச் அப்படி இப்படின்னு வந்துடும், சீக்கிரமா வா இங்க இருந்து கிளம்பலான்னும் போது வாட்டர் கார்டா அவர் கூட நான் இப்பதான் சேலஞ்ச் பண்ணது, நீ வாட்டர் கார்டு கூட சேலஞ்ச் பண்ணி அப்படின்னும் போது பார்த்தா தண்ணி எல்லாம் தெரிச்சுக்கிட்டு ஒரு வாட்டர் டிராகன் தான் வந்து நிக்குது, கார்டு இல்ல. அந்த டிராகன் வந்து என்னைய நீ போட்டிடுறியான்னு சொல்லிட்டு அது ஒரு எடுத்த உடனே ஒரு வாட்டர் அட்டாக் யூஸ் பண்ணுது. அந்த பொண்ணு இதை பார்த்துட்டு டேய் வந்துடுறா ஒரு கோவமா இருக்காது இப்பே போயிடலான்னும் போது நம்ம ஹீரோ இல்ல அவன் தான் ஃபர்ஸ்ட் என்ன போட்டி கூட்டா, நான் அதை முடிக்காம வர மாட்டேன்னு சொன்ன உடனே ஓ என்கிட்டே நீ போட்டிக்கு வரேன்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் ட்ராகன் என்ன பண்ணுனா அந்த வாட்டர் ட்விஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு 3-4 ட்விஸ்டர் அது சூறாவளி மாதிரி தண்ணியில கிளப்பி இவன் பக்கம் அமிச்சு விட நம்ம ஹீரோ பாக்குறான், அப்படியே பார்த்து ஒரு பஞ்சு நோக்கிறான் பாருங்க. இதை பார்த்த உடனே அந்த முயல் பொண்ணு ஷாக் ஆயிரா. அதுக்குள்ள நம்ம ஹீரோ அப்படியே எகிரி மண்டை மேலே அந்த வாட்டர் ட்ராகனுக்கு ஒரு அடி வைக்கிறான். அவ்வளவுதான் அந்த வாட்டர் ட்ராகன் மட்டை. இந்த பொண்ணு இதை பார்த்துட்டு இது எப்படி சாத்தியம், ஒரு மனுஷன் ஆஃப்டர் ஆல் ஒரு பவர் உள்ள மனுஷன் வாட்டர் கார்டியை தோக்கடிச்சானா, இந்த மாதிரி ஒரு பவர் என்கிட்ட இருந்தா கண்டிப்பா நான் தான் செய்ப்பேன்னு சொல்லிட்டு மெய் மருந்து நம்ம ஹீரோ பார்க்க இந்த பக்கம் டீ குடிக்க வந்தவங்க தான் காட்டுறாங்க. அப்படி டீ குடிக்க வந்தவங்களுமே இந்த பூனை பொண்ணு மாதிரி ஒருத்தி வந்து ஆர்டர் எடுக்கிறா. அப்படி ஆர்டர் எடுக்கும்போது இந்த பூனை வந்து அந்த காசு கபைக்கையில் இந்த பூனை வந்து என்ன பண்ணுன்னா எனக்கு வந்து அது வேணும் இது வேணும்னு சொன்ன உடனே எந்த பூனை பொண்ணும் ஹே ஆமா இல்ல உனக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இந்த பூனை கிட்ட காசுக்காவே உங்களுக்கு என் பூனை பேசுறது புரியுதான் கேட்டேன். நான் ஒரு டெமி ஹியூமன், ஸோ எனக்கு இதெல்லாம் புரியணுன்னே அந்த பூனை ஒரு ஆம்பளை பூனை போல கையில இருந்தது. உன்னோட காது அழகா இருக்குது, நான் வேணா உங்க கூட வரவா அப்படின்னு நீ ரொம்ப கியூட்டா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெக்கப்பட்டே போயிடுறா. இவ அப்படி போன உடனே இந்த காசுக்காவே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அவகிட்ட ஏன் அப்படிலாம் பேசுறேன்னும் போது மயிலடி கேட்கறா உன்னால பூனை கிட்ட பேச முடியும். அது என்னோட ஸ்பெஷல் பவர், என்னால பூனை கிட்ட அந்த மாதிரி மிருகத்திட்ட எல்லாத்தையுமே பேச முடியும், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வேகமா மூவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்றா. மெலடி இதை கேட்டோன்னே இது செம்மையா இருக்குது அப்படின்னும் போதே உன்னாலே பவர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண இந்த மாதிரி பூனை கிட்ட பேச முடியும். இல்லப்பா நான் அப்படின்னு வந்து இல்லப்பா நான் ஸ்டார்டிங்ல பார்த்தா நீ அந்த பறவைங்க கிட்ட சொல்லி அட்டாக் பண்ண சொன்னேன். இல்ல என்னோட பவர் கொஞ்சம் டிஃபரெண்ட் சொல்லும் போது பின்னாடி அவன ஒருத்த ஒட்டு கேட்டான் பாத்தீங்களா. ஸோ அவன் தான் வந்து நினைக்கிறான், பார்த்தா அவன் இந்த ஊர்லயே ஒரு பெரிய கில்ல நடத்துற ஆளு போல. ஸோ அவனோட டீம் தான் இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்ட். இந்த பக்கம் குட்டி பையன ஒரு டீம் வச்சிருக்கான். இவனை பார்த்துட்டு ஹேய் உன்ன மாதிரி ஆளுக்குள்ள அந்த அழகான பொண்ணுங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க லேடிஸ் இந்த ஊர்லயே ஸ்ட்ராங்கான கில்டு நான் தான் வச்சிருக்கேன், நீங்க இந்த மாதிரியான ஒரு வீக் கில்ல இருந்தா சரி வராது அப்படின்னும் போது இவங்களுக்கு புரியுது ஏதோ ஒரு 7.5 காத்துன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க, முயல் பொண்ணு அதாவது பிளாக் ராபிட் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இப்போ ஒரு போட்டியில ஜெயிச்சிருப்பாங்களா. ஸோ வாட்டர் கார்டு கூட சேலஞ்ச் பண்ணி தான் நம்ம ஹீரோ ஜெயிச்சிருப்பான். அப்படி ஜெயிச்சதுக்கு ஒரு கிஃப்ட் பிளான்ட்ரி ஒன்று வர இதை பார்த்தோன்னே இங்க பாத்தியா இந்த பிளான்ட்ரி வச்சு நம்மளால வந்து ஒரு கண்ட்ரிக்கே தண்ணி தர முடியும்னே. ஓகே அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. சரி நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நீ போட்டியில ஜெயிச்சிட்ட உனக்கு இல்லாத கேள்வியா நீ கேளுன்னே. சரி ஓகே நீ பதில் சொல்லு, எங்களை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தோடனே இந்த பிளாக் ராபிட்டுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் எப்படி கண்டுபிடிச்சான் போதே எனக்கு தெரியும் நீ தான் எங்களை இங்க வர வச்சுன்னு சொல்லிட்டு எதுக்கு இங்க வர வச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப கேட்க பிளாக் ராபிட் ஒண்ணுமே பண்ண முடியாம அப்படியே கண்ணு கலங்கி நம்ம ஹீரோவை பாக்குறா. இதோட சாப்டர் 1 முடிச்சிட்டாங்க. சோ ஹே கைஸ் நீங்க கேட்ட மாதிரி ஒரு ஓவர் பவர்ட் அனிமி ஓவர் பவர்ட் ஹீரோவோட கொண்டு வந்திருக்கேன். இந்த அனிமே எந்த ஒரு சேனல் அப்லோட் பண்ணல, சோ தேடி கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்குது. ஈவன் இந்த சேனல்ல வந்து அதாவது இந்த அனிமேக்கு வந்து ஏகப்பட்ட காப்பிரைட். ஆக்சுவலி என்னடா வீடியோ போடல 5 நாளான்னு கேட்டீங்கன்னா இந்த அனிமே கண்டுபிடிச்சு நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்லோட் பண்ண காப்பிரைட் கொடுத்துறானுங்க. சரி ஓகே அப்படி இப்படின்னு பண்ணிட்டீங்க நீங்க எல்லாம் பார்த்து நான் அடுத்த எபிசோட் அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் திரும்ப பண்ணிட்டீங்க வேலை பார்த்து இது பண்றேன் காப்பிரைட் கொடுத்துறானுங்க. எனக்கா ஒண்ணுமே புரியல என்னடா பண்றதுன்னு போதே நான் இப்போ புதுசாக வந்து அந்த வீட்டில் கொஞ்சம் வாய்ஸ்லாம் கொஞ்சம் கேவலமாக இருக்கும், இப்போ ஆல்டர் பண்ணி நான் மாற்றி பேசியிருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் புதுசாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி வந்திருக்கேன். இந்த வீடியோக்கும் காப்பிரைட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ காப்பிரைட் வரத்துக்குள்ள இந்த வீடியோ பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் காப்பிரைட் வரதுக்கு நானும் பார்த்துக்கிறேன். ஏங்க உங்களுக்கே தெரியும் நான் வந்து மற்ற சேனல்ஸில் போகிற மாதிரி வீடியோ அனிமையோட வீடியோவாக போடல, ஏதோ சின்ன இமேஜ் தான் எடுக்கிறேன். ஆனால் இமேஜுக்கே எனக்கு காப்பிரைட் வருதுன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களை யாராச்சும் ஒரு எடிட்டர் இருந்தீங்க எனக்கு எடிட் பண்ணி தர முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த சம்பளம் வேலை அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்து உங்களுக்கு ஃப்ரெண்டாக நினச்சி எனக்கு இந்த அனிமே வீடியோஸ் எடிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் வாய்ஸ் ஓவர் போட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து யாரோ கிடையாது, நம்ம வந்து நீங்கள் வந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எடிட்டிங் ஒர்க்ஸ் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி அனிமே சேனல் எனக்கு காப்பிரைட் இல்லாமல் போட தெரியும்னா அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் எடிட் பண்ணி கொடுங்க. நான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால பர்சனலாக டிஎம் பண்ணுறேன். நம்ம அப்படியே கொஞ்சம் பேசி ஃப்ரெண்ட் ஆகி நீங்கள் ஒரு எபிசோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த எபிசோட் பண்ணலாம். ஸோ நம்ம கொஞ்சம் அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டு தானே, அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்லேயே ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ மறக்காம உங்களை யாருக்காச்சும் எடிட்டிங் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு எடிட்டிங் தெரிஞ்ச ஃப்ரெண்டு சும்மா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நண்பா உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நண்பா, எனக்கு வந்து உதவி பண்ணு. ஒரு நாளைக்கு நீ 2 வீடியோ அப்லோட் பண்ணா நம்ம அப்படியே 2 வீடியோ போடலாம், அப்படியே கலந்து கட்டி போட்டுனே இருக்கலாம். எடிட்டர்ஸ் யாரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு எபிசோடு எப்படி இருக்குன்றது என்னோட வாய்ஸ் எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம இந்த லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.